அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் நபியன் வரசூலா. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி 1447 ஆண்டு சங்கை மிகுந்த ரமலான் மாதத்தின் இரவு தொழுகையை குமரி மாவட்டம் திருவிதாங்கோடு ஹத்தாதியா இறை இல்லத்தில் நிறைவேற்றியவர்களாக ரமதானுடைய இறுதி 10 நாட்களில் வழமையாக ஏற்பாடு செய்யப்படுகிற தொடர் உரையின் முதல் நாள் நிகழ்ச்சியிலே இறையருளால் நாமெல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த தொடர் உரைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மனக்கவலை போக்கும் இஸ்லாமிய அறிவுரைகள் அப்படிங்கிறது தான் இந்த தொடர் உரையினுடைய தலைப்பு. திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளையும் சிந்தனை கண்ணோட்டத்தோடு நீங்கள் படித்து பார்த்தீர்களேயானால் மனிதனுடைய வாழ்விலே அவன் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான கவலைகளையும் எந்த விதத்திலே எதிர்கொள்வது என்பதற்கான அழகிய வழிகாட்டுதல்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நாம வேற மதங்களை பற்றி பேசுகிற பொழுது இந்து மதம், கிறிஸ்துவ மதம் இப்படிதான் நம்ம சொல்லுவோம். இஸ்லாத்தை பற்றி குறிப்பிடுகின்ற நேரத்தில் மாத்திரம் என்ன செய்வோம்னா இஸ்லாமிய மார்க்கம்னு தான் நம்ம சொல்லுவோம். இஸ்லாமிய மதம்னு நம்ம சொல்றோம், அப்படி சொல்றது இல்லை. காரணம் என்னன்னா இது மார்க்கம். மார்க்கம்னா எப்படிப்பட்ட மார்க்கம்? தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா, பளிச்சுன்னு இருக்கு. இந்த மார்க்கத்தினுடைய பாவனையே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். பைலத்துனா என்னன்னா முட்டை. ஒரு கடையில பல பொருள் இருக்கும், அதுல ரொம்ப தெளிவா வெண்மையாக நம்மளுடைய கண்ணை ஈர்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா முட்டை மட்டும்தான். எந்த இடத்துல வச்சாலும் வெள்ளையா தெரியும் இல்ல. அந்த மாதிரிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பத்தி என்ன செய்யறாங்க, நம்ம அவர்களுக்கு சொல்லி தர்றாங்க. தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா, பளிச்சென்ற பாதையிலே உங்களை நான் விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, நான் விட்டு செல்லக்கூடிய இந்த பாதை இருக்கு பாத்தீங்களா, இதன் இரவு கூட உங்களுக்கு பகலாகத்தான் காட்சி அளிக்கும். ராத்திரினா நம்ம லைட் போடுறோம் பாத்தீங்களா, இவ்வளவு லைட் நம்ம என்னத்துக்கு போட்டிருக்கிறோம்? லைட் இல்லைன்னா கும்முன்னு இருக்கும். கரெக்டான பார்வை இருக்கக்கூடியவர்களுக்கு கூட என்ன செய்யாதுன்னா தெரியாது, இருட்டா இருந்தா. அதுக்காக வேண்டிதான் நம்ம லைட் எல்லாம் போடுறோம். ஆனா இந்த மார்க்கத்தை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, நான் உங்களை தெளிவான ஒரு பாதையிலே, பளிச்சென்ற பாதையிலே விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அந்த பாதையின் இருள் இருக்கு பாத்தீங்களா, அது கூட பகல் மாதிரி தான் என்ன செய்யும், அப்படி தடுமாறி எல்லாம் நம்ம அப்படி ஒரு நிலையே ஏற்படாது. தடுமாற்றம்னா என்னது? ஒரு கல்லுல போய் நம்ம மோத மாட்டோம், குண்டுக்குள்ள போய் நம்ம உளுந்தர மாட்டோம். இப்படிப்பட்ட மார்க்கத்தை தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், உங்களுக்கு கற்றுத்தந்து விட்டு சென்றிருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இந்த மார்க்கத்தை பற்றி ரொம்ப தெளிவான முறையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நம்ம அவர்களுக்கு அறிமுகம் பண்ணியிருக்கிறாங்க.
நாம எல்லாருமே அறிந்த வசனம். இந்த ரமலானை அல்லாஹ் சிறப்பித்து சொல்றான் பாத்தீங்களா? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதம் சிறந்ததற்கு குர்ஆன் காரணம். குர்ஆன்னா என்ன? இந்த மாசம் சிறந்ததுக்கு குர்ஆன்னு சொல்லிட்டான். அந்த குர்ஆன்னா என்ன? அதுக்கு ஒரு விளக்கம். ஹுதல் லின்னாசி வ பையினாத்தின் மினல் ஹுதா. குர்ஆன்னா என்னன்னு கேட்டா இது நேர்வழி காட்டும். நேர்வழி எப்படி காட்டும்னு கேட்டா மூடலா காட்டாது. சில பேர் சத்தியத்தை மூடி மறைச்சு சத்தியத்தை சொல்லுவாங்க, அது மூடி மறைச்சு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி கூட நான் என்ன செய்யல, இந்த குர்ஆனை உங்களுக்கு கொடுக்கல. ஹுதல் லின்னாசி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். நேர்வழியை தெளிவா காட்டும். தெளிவுனா எப்படி தெளிவு? ஃபுர்கான் மாதிரி காட்டும். இதுதான் சத்தியம், இது அசத்தியம். இதை பத்தி உங்களுடைய மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன? அப்படி அதை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னு தெரியலையே அப்படின்னு மார்க்கத்திலிருந்து பதில் வராது. மார்க்கத்தை அறியாதவர்கள்ட்டிருந்து தடுமாற்ற வருமே தவிர, உலகத்தினுடைய எந்த ஒரு பிரச்சனையை கொண்டு மார்க்கத்துல கேட்டாலும் அதுக்கு என்ன செஞ்சிரும்னா மார்க்கத்துல இஸ்லாம் பதில் சொல்லிடும். பதிலுன்னா ஏதாவது ஒரு குருட்டு பதில் இல்லை, அது சிறந்த பதிலாக இருக்கும். அந்த பதில் மனித சமுதாயத்தவர்களால் பின்பற்ற தகுந்த பதிலாக இருக்கும். அனைவராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க பதிலாக இருக்கும். எந்த அளவிற்கு திருமறை குர்ஆனுடைய சிறப்பு என்ன? யார் முன்னாடியும் படிக்கலாம், இல்ல பெரியவர்கள் முன்னாடியும் படிக்கலாம். மொழிபெயர்ப்ப நான் சொல்றேன். சிறியவர்கள் மத்தியிலையும் வச்சு படிக்கலாம். இங்க பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க. பெண்கள் இருக்கிற நேரத்தில் இந்தந்த வசனத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, அதை ஓதாதீங்க. அது அவர்களுடைய மனசு கஷ்டப்படும். அப்படி ஏதாவது இருக்குதா? 6666 வசனம் இருக்குல்ல. இது ஆண்களையும் பெண்களையும் உட்கார வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம், தெளிவா சொல்லப்போனா மூடி மறைச்சு சொல்லாதீங்கன்னு தான் இஸ்லாமே சொல்லு. மார்க்கத்தை நீங்க உபதேசம் செய்யக்கூடிய நேரத்தில் ஃபஸ்தா பிமா தூமா, நாம் ஏவியதை உடைத்து விடுவீராக, சொல்லி விடுவீராக இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? உடைச்சிருங்க, ரொம்ப தெளிவா. அப்ப இப்படியெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மார்க்கத்தை வழங்கி இருக்கிற காரணத்தினாலதான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் சரிதான். எல்லாத்துக்கும் மார்க்கத்தில் என்ன இருக்குது? தீர்வு இருக்கிறது. நம்மளுக்கு ஏன் தீர்வு கிடைக்கல? நாம மார்க்கத்தை குறுகிய வட்டத்தில் தானே வச்சிருக்கிறோம். சில விஷயங்களுக்கு குர்ஆனை எடுப்போம், சில விஷயங்களுக்கு ஹதீஸை எடுப்போம். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம குர்ஆன் ஹதீஸை எடுப்போம், அப்படி எடுக்க மாட்டோம். இல்ல எடுத்தா தானே, ஓபன் பண்ணா தானே அதுல என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இப்ப நாம இஸ்லாத்திற்கு நமக்கு நெருங்கிய தொடர்பு இல்லை, தூர தொடர்பு. எப்படி நம்மளுடைய சொந்தக்காரன் மெட்ராஸில் இருக்கிறானோ எவ்வளவு தூரம், அதே மாதிரிதான் மார்க்கத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப தூரமா இருக்கு. இது திருவிதாங்கோடு, சொந்தக்காரர் அழகிய மண்டபத்தில் இருந்தா பரவாயில்ல. ஆனா நம்மளுக்கு எந்த அளவுக்கு தூரமா இருக்கு? மார்க்க சென்னையில இருக்குது, நாம கன்னியாகுமரியில் இருக்கிறோம். பார்க்குறோமா இல்ல? அது தலைவாசல், இது முடிவுரை. இப்படியான நிலையில இருந்தா நம்மளுக்கு மார்க்க விளங்காது. அப்ப இந்த சாராம்சத்தை நம்ம எதுக்காக வேண்டி இந்த தலைப்புக்கு முன்னாடி சொல்ல வர்றோம்னு கேட்டா, மார்க்கம் என்பது ரொம்ப ரொம்ப அழகானது. இந்த மார்க்கத்தில் நாம் இருப்பதற்கு பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று அடிக்கடி இறைவனை துதி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கத்தை என்ன செஞ்சிருக்கிறான்? நம்மவர்களுக்கு வழங்கி இருக்கிறான். பொதுவாக இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இருக்கிறாங்கல்ல, பலவிதமான கவலைகளுக்கு, தர்ம சங்கடத்திற்கு உள்ளாகக்கூடியவர்களாகத்தான் எல்லா மனிதர்களுமே இருப்பாங்க. சில பேர்த்துக்கு என்னன்னா தொழில் ரீதியான கவலை இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல முயற்சி பண்ணி நல்ல செலவு பண்ணி ஒரு கடையை ஆரம்பிச்சிருப்பாரு, திடீர்னு நஷ்டமாயிரும். நஷ்டமான உடனே அவருக்கு லேசாத்தான் அந்த கவலை இருக்கும்.
சரி நாம வேற ஒரு கடையை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு கடையை போட்டு அதுலயும் ஒரு முன்னேற்றம் வரலன்னு வைங்களேன், இப்ப அவருடைய கவலை என்ன ஆகுன்னா 10% மாறும். வேற ஒரு தொழில் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னு வைங்களேன், அவருக்குன்னு ஒரு கவலை ஏற்படத்தானே செய்யும். இப்படி தொழில் ரீதியான கவலைகளால் பல மனிதர்கள் உலகத்துல பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி சில பேருக்கு எதிர்கால கவலைகள் இருக்கு. இப்ப கவலை இருக்காது, இன்னொரு 10 வருஷம் போனா 15 வருஷம் போனா நம்மளுடைய புள்ள வாழ்க்கை, அதுக்கு நாம என்னத்தை சேமிச்சு வச்சிருக்கோம், இப்படியான கவலையெல்லாம் வரத்தானே செய்யுது. முயற்சி பண்ணுவோம், ஆனாலும் அந்த மாதிரியான ஒரு பயம் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த மாதிரியான எதிர்கால சிந்தனை என்பதும் மனிதனுக்கு கவலை ஏற்படுத்தும். அதே மாதிரி குடும்ப ரீதியான கவலைன்னா என்ன? கணவனால மனைவிக்கு கவலை, மனைவியால கணவனுக்கு கவலை, அதே மாதிரி தகப்பனால பிள்ளைகளுக்கு கவலை, பிள்ளையால தகப்பனுக்கு கவலை. கவலைங்கிறத பார்த்தீங்கன்னா நிறைய வகை வகையாக நம்ம என்ன செய்யலாம், பிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். சில பேர்த்துக்கு என்ன கவலையா இருக்கும்? குழந்தை இல்லைங்கிற கவலை. திருமணம் ஆகியிருக்கும், ஆனா குழந்தை பிறக்காது. இந்த மாதிரியான கவலையிலையும் நம்ம சில பேர்த்தை நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். இன்னும் சில பேர்த்துக்கு என்ன கவலையா இருக்குன்னா, அவனுக்கு குழந்தை இருக்கு ஆனா தருதலையா இருக்கு, சொல் பேச்செல்லாம் கேட்கவே மாட்டான். இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இருக்குதானே செய்யறாங்க. இவனை பெத்தெடுத்ததுக்கு பதிலா அப்படின்னு சொல்லி வேற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம்ல. இவனை பெத்தெடுத்ததான் நான் செஞ்ச தவறே என்னன்னு கேட்டா இவனை பெத்தெடுத்ததான். இப்ப பாத்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு பிள்ளையால கவலை, பிள்ளைகளால் மற்றவர்களுக்கு கவலை ஏற்படும், பெற்றோர்கள் காரணமாக பிள்ளைகளுக்கு கவலை ஏற்படும். இன்னும் சில பேருக்கு குழந்தை பிறந்துடும், அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அரவாணி மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறாங்கல்ல. அரவாணினா என்னது? உள்ளத்தில் பெண்மையாக உருவத்தில் ஆணாக, இப்படி சில பேர் பிறப்பாங்க. அது உள்ளத்துல பெண்மை மாதிரி இருப்பாங்க, வெளியே பார்த்தீங்கன்னா அது ஆம்பளை மாதிரி இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா அந்த பெண் தோற்றத்தில் இருப்பாங்க, உள்ளத்துல ஆம்பளை மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி அரவாணியில யாராவது ஒரு குழந்தை பிறந்துட்டாங்கன்னு வைங்களேன், பெற்றோருக்கு கவலை தானே. இந்த கவலைக்கெல்லாம் நீங்க போய் எங்க மருந்து வாங்குவீங்க? மருந்து கிடைச்சா தானே நம்மளுக்கு அந்த கவலை போகும். எங்க இருக்குது இதற்கான மருந்தெல்லாம்? எங்க இருக்குது? அப்ப இது மாதிரியான கவலைகள் மனிதனுக்கு ரொம்ப அதிகமாக என்ன இருக்குது? பெண்கள் தரப்புல எடுத்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கல்யாணம் ஆகாது, அந்த கவலை அவங்களுக்கு இருக்கும். அப்படி பார்க்கறோம்ல நம்ம. அதே மாதிரி பரீட்சைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முயற்சி எல்லாம் பண்ணுவோம், எத்தனை தடவை படிச்சாலும் நம்ம அந்த முதல் மார்க்ல நம்ம வரமாட்டோம், நார்மலான மார்க்கு தான், அல்லது ஃபெயில் ஆயிட்டே இருப்போம். இப்படியான கவலைகள் எல்லாம் இருக்கா இல்லையா? அதாவது சுருக்கமா சொல்ல போனா கவலை இல்லாத மனுஷனே கிடையாது. உலகத்துல எந்த மனிதனை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரிதான், கவலை இல்லாத ஒரே ஒரு மனிதனை உங்களால பார்க்க முடியுமா? பார்த்துருக்கிறீங்களா? ஆனா என்னன்னா நம்ம தப்பான முறையில் கற்பனை பண்ணுவோம். ஒருத்தன் வெள்ளையும் சொல்லையுமாவே நடந்துகிட்டு இருந்தான்னு வைங்களேன், நாம அவனை பார்த்து நம்ம என்ன செய்வோம்? வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும், அழுக்குப்படாம என்ன செய்யறான், எப்ப பார்த்தாலும் நீட்டா போறான் நீட்டா வர்றான், அவனுக்கு என்னங்க கவலை அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்னா நாம அவனுக்கு கவலை இல்லை நம்ம சொல்லுவோம். அவனுக்கு கவலை இல்லை பார்த்தீங்களா, அதனால நம்மளுக்கு கவலையா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? கவலைங்கிறது பல வகையான கவலை இருக்குதுங்க. அதான் அவனுக்கு கவலையான வாழ்க்கையே இல்லைங்கிறது எனக்கு ஒரு கவலை இருக்குது பாத்தீங்களா. இப்படி பல வகையில இருக்கிறது. அதே மாதிரி இப்ப பல பேர் என்ன செய்வாங்க, நாம ஒரு இமாமுக்கு அஜரத்துக்கு படிச்சிருந்தா 5 நேரம் நிம்மதியை தொலை வச்சுக்கிட்டு மாச சம்பளத்தை வாங்கிட்டு நிம்மதியை சாப்பிட்டு பள்ளிவாசல் கதின்னு கடந்துக்கிட்டு அப்படிலாம் உங்களுக்கு தோணுதில்லை. சில பேருக்கு அப்படின்னு தோணத்தானே செய்யும். இதை நீங்க போய் அஜரத்துக்கு போய் கேட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு, நாம இதை படிக்கிறதுக்கு பதில் பேசாம ஒரு பட்டப்படி படிச்சிருந்தா நம்ம ஒரு டாக்டர் ஆயிருக்கலாமே, நம்ம ஒரு இன்ஜினியர் ஆயிருக்கலாமே, நாமளும் கோட்டு சூட்டெல்லாம் போட்டு அப்படி போகலாம். இல்லை, இப்ப நம்ம ஒரு உள்ளடக்கத்துல தானே இருக்கிறோம். அஜரத்துக்கு அந்த கவலை இருக்கும்.
மோதினாருக்கு அதே மாதிரியான கவலை. அதாவது கவலை இல்லாத எந்த ஒரு மனிதனும் கிடையாதுங்க. உலகத்துல நீங்க யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில, இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதை விளக்கத்தானே செய்யறாங்க. முதல்ல இந்த ஒரு சாராம்சத்தை நம்ம இதற்குள் நுழைவதற்கு முன்னாடி நாம என்ன புரிந்து கொள்ளணும்? கவலை இல்லாத எந்த ஒரு மனிதனும் இல்லை. எல்லாருமே ஏதாவது ஒரு கவலைப்படத்தான் செய்வான். வித்தியாசம் என்ன? எனக்கு என்ன கவலையோ அந்த கவலை உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு என்ன கவலையோ அந்த கவலை எனக்கு இருக்காது. ஆனா கவலை இருக்கத்தான் செய்யும். சில கவலை உங்களை வாட்டும், என்ன வாட்டாது. உதாரணமா எங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு வைங்களேன், எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும். ஒரு ஆள் இறந்து போறது கவலை தானே, உங்களுக்கு அது கவலை தராது, உங்களுக்கு அது செய்தியா மட்டும்தான் இருக்கும். எனக்கு கவலையா இருக்கும், உங்களுக்கு என்னவா இருக்கும்? நீங்க சாதாரணமா கடந்து போவீங்க. சாதாரணமா என்ன செய்வீங்க? சரி, அவர் மௌத்தா போயிட்டார் போல இருக்கு, இந்த ஊர்ல இவர் மௌத்தா போயிட்டார் போல இருக்கு, அந்த ஜெருத்து மௌத்தா போயிட்டார் போல இருக்குன்னு அது சாதாரண ஒரு அறிக்கை மாதிரி நீங்க போவீங்க. அந்த குடும்பத்துக்காரனால் அப்படி போக முடியுமா? மனைவி இறந்துட்டா கணவனால் அப்படி போக முடியுமா? கணவன் இறந்துட்டா மனைவியால் அப்படி போக முடியும்? போக முடியாதுல்ல. அப்ப கவலை என்பது பலதரப்பட்ட கவலை இருக்கிறது. கவலைப்படாத மனுஷன் கிடையாதுங்கிறத அல்லாவே என்ன செய்யறான்? குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான். இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்ட வசனம் தான். அல்லாஹ் சோதனை சொல்லி காட்டுறான். பாத்தீங்களா? சோதனை ஏற்படுவதான கவலைக்குள்ள அளவுகோல வல நபுலுவன்னக்கும் பிஷையின் மினல் ஹௌஃபி, பல விதங்களில் உங்களை நாம் சோதிப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பல கவலையை உங்களுக்கு ஏற்படுத்துவான்னு அர்த்தம். சோதனைனா ஒருத்தனுக்கு சந்தோஷமாவா இருக்கும்? பல விதங்களில் உங்களை நாம் சோதிப்போம். அது எப்படியெல்லாம் நம்ம சோதிப்போம்? மினல் ஹௌஃபி, உங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த பயம் இருக்கு பாத்தீங்களா? பயங்கிறது அல்லாஹ் பயத்தை தான் முதல்ல சொல்றான். ஏன்னா அந்த பயம் ஏற்பட்டுச்சுன்னு வைங்களா, நம்மளுக்கு நிம்மதியே போயிடும். ஒன்றும் இல்லை, இப்போ உங்களை நான் கூப்பிட்டு நீங்கள் அந்த கடமுனையும் போயிட்டு வாங்கன்னு நான் ஒரு 100 ரூபா கொடுத்து விடுறேன். நீங்கள் என்ன செய்வீங்க? கடைக்கு போயிட்டு வந்துடுவீங்க. நீங்கள் வெளியே போகிறேனே, எவனாவது என்னை அடிச்சுட்டா என்ன ஆகிறது அப்படியெல்லாம் உங்களுக்கு பயம் வருமா? வராது. யாராவது நம்மளை கொலை பண்ணிட்டா என்ன ஆகிறது அப்படின்னு பயம் வருமா? வராது. ஆனால் பயம் வரணும். நீங்க நேர்மையான முறையில் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, வேணா இப்ப எந்த விதமான பாதுகாப்பும் இல்லையில, போற நேரம் ஒருத்தன் கத்தியில குத்திடலாம் இல்ல, என்னமோ நடந்துடலாம் இல்ல. ஆனா இந்த நேரத்தில் நம்மளுக்கு பயம் இருக்காது. அதே நேரம் ஊரெல்லாம் போலீஸ்காரனை இறக்கிட்டான்னு வைங்களேன், ஊர் படைன்னு போடுறான்ல, ஒரு கலவரம் ஏற்பட்டு போச்சு. அந்த கலவரத்தை முன்னிட்டு என்ன பண்ணிட்டான்னா பல போலீஸ்களை இறக்கிட்டான். அழகிய மண்டபத்தில் ஒரு 150 பேர், திருவிதாங்கோட்டில் 150 பேர், கொளச்சல்ல ஒரு 500 பேர். இப்போ ஒரு ஆளை நான் வெளியே போக சொல்றேன், தைரியமா போலாம் இல்ல? ஏன்னா இப்பதானே பாதுகாப்புக்கு ஆளே நிக்குது. பாதுகாப்புக்கு ஆளே எப்ப நிக்கிறான்? இப்பதான் நிக்கிறாங்க. அங்க போலீஸ், இங்க போலீஸ், இப்படி எல்லாம் ராணுவமே இறக்கிட்டாங்கன்னு வைங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க மகன்கிட்ட வெளியே போயிடாதீங்க, முரண்பாடா இருக்கு பாருங்க. இவ்வளவு பாதுகாப்பு இருக்கும் போதுதான் நீ தைரியமா போயிட்டு வாடான்னு நம்ம சொல்லணும். ஆனா எல்லா பாதுகாப்பும் ஒரு ஊர்ல ஏற்பட்டு விட்டால் மனுஷனுக்கு என்னன்னா பயம் வந்துடும். வெளியே போயிடாத, நீங்க மகனை உள்ளேயே வச்சிருவீங்க, மகளை வெளியே அனுப்ப மாட்டீங்க. இல்ல அரசாங்கமே பாதுகாப்பு தருது, காலேஜுக்கு அனுப்புங்கன்னு சொன்னாலும் நீங்க என்ன செய்வீங்க? ஏதாவது ஒரு போலி காரணம் சொல்லி வீட்டிலேயே வச்சிருவீங்க. பயம் பார்த்தீங்களா? அதனாலதான் அல்லாஹ் பயத்தை முதல்ல சொல்றான். உங்களை பல விதங்களில் நாம் சோதிப்போம். அந்த சோதனையில முதல் வகையான சோதனை என்னன்னு கேட்டா பயத்தை கொண்டு சோதிப்போம். அதே மாதிரி நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வத்தமராத், இழப்பை ஏற்படுத்தி சோதிப்போம். நம்ம இன்னைக்கு வியாபாரத்துல இழப்புன்னு சொல்றோம்ல, அதே மாதிரிதான் விவசாயத்துல இழப்பு. இந்த மாதிரி பல வகையில் உங்களை சோதிப்போம் அப்படின்னு சொல்லி இது சூரத்துல் பக்ராவுல 155வது வசனத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்? தெளிவான முறையில சொல்லி காட்டுறான். இந்த மாதிரியான வசனங்களை நீங்க நிறைய என்ன செய்யலாம்? குர்ஆன்ல பார்க்கலாம். எதுக்காக வேண்டி அல்லாஹ் இதை சொல்றான்? எந்த மனிதனா இருந்தாலும்
அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில அவனுக்கு கவலை வந்துகிட்டே தான் இருக்கும். கவலைக்கு அப்பாற்பட்ட ஆளு இவரு தான் அப்படின்னு யாரையுமே முடிவு பண்ணாதீங்கிறான். அதுக்கு தான் அல்லாஹ் இதை சொல்றான். இது குர்ஆன்ல இருக்கக்கூடியது. ஹதீஸ்களை நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா ஹதீஸ்லயும் நிறைய கவலையை பேசக்கூடிய ஹதீஸ், துக்கத்தை பேசக்கூடிய ஹதீஸ். உதாரணமா பார்த்தீங்கன்னா நீங்க புகாரில நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 ஹதீஸுகள் எதை பத்தி பேசுது? மனிதனுடைய கவலையை பத்தி தான் பேசுது. புகாரியில 7000 ஹதீஸ் இருக்குதுங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 40 ஹதீஸ் மனிதன் அவனுடைய வாழ்க்கையில சந்திக்கிறான் பாத்தீங்களா, கவலை துக்கம், அதை பத்தி தான் பேசுது புகாரியில. முஸ்லீம்ல பாத்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட கவலைகள் இருக்கிறது. முஸ்லீம்ங்கிற கிதாபுல 30க்கும் மேற்பட்ட கவலைகளை பற்றி பேசக்கூடிய ஹதீஸ். திருமதியில பாத்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட ஹதீஸுகள் கவலை சம்பந்தமான ஹதீஸ். குர்ஆன்ல நீங்க மேலோட்டமா நீங்க பாத்தீங்கன்னா 60 வசனங்கள், திருமறை குர்ஆனுடைய 60 வசனங்கள் அல்லாஹ் என்ன பண்றான்? சோதனையை பத்தி தான் சொல்றான், கவலையை பத்தி தான் சொல்றான். பலாங்கிற வார்த்தை சில இடங்கள்ல இருக்கும். அப்படிலாம் நீங்க பாக்குறீங்கல்ல, முசீபத்துங்கிற வார்த்தை, பலாங்கிற வார்த்தை, இப்படி பல வகையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செய்யறான்னு கேட்டா, மனிதன் கவலைக்கு உட்பட்டவன் தான். அது ஆணா இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான். அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறை குர்ஆன்லயும் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விளக்கவும் செய்றாங்க. இது இந்த தலைப்பினுடைய ஒரு பகுதிங்க. இன்னும் சில கவலை இருக்கும். அந்த கவலையை பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே கவலையே கிடையாது. ஆனா நமக்கு அது கவலை மாதிரியே தோணும். சில கவலைகள் இருக்குது பாத்தீங்களா, அது கவலையே இல்லை. நாம பிரம்மையாக என்ன செய்வோம்னா அதையெல்லாம் கவலை நம்ம என்ன செய்வோம்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மனித சமுதாயத்துல இப்ப ஒண்ணு இல்லை. இப்ப ஒரு ஆள் நம்ம இப்ப எல்லாருமே வெண்மையா உட்கார்ந்து இருக்கிறாங்களா, ஒரு ஆள் கருப்பா இருந்தாருன்னு வைங்களேன், அவர் கவலையா தான் இருக்கான். கருப்பா சில பேர் இருப்பாங்கல்ல, அவர் ரொம்ப வெளுப்பா இருக்கிறாரு, நம்ம கருகருன்னு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான கவலை இருக்கத்தானே செய்யும். இது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். பெண்களை நீங்க பார்த்தீங்கன்னா அதனாலதான் அவர்களை மையமாக வைத்து இந்த அழகு சாதனம் எல்லாம் வருது பாத்தீங்களா. யாரை மையமா வச்சு வருது? ஆண்கள் அழகு சாதனம். நீங்க அதை பார்த்துருக்கிறீங்களா? இது ஆண்கள் அடிக்கக்கூடிய பவுடரு அப்படி ஏதாவது இருக்குதா? ஆண்களுக்கு உதட்டுல பூசுற மாதிரி லிப்டிக்னு ஏதாவது இருக்குதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையில. பெண்களை மையமா வச்சே இந்த அழகு சாதன பொருட்களை ஏன் தயாரிக்கிறான்? அது பெண்களுக்கு அவ்வளவு பெரிய கவலை தன்னுடைய அழகை பத்தி தான் இருக்கும். நான் ரொம்ப கருப்பா பிறந்துட்டேன், ஒரு எடுப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த கருப்பு கலரையே என்ன செய்யறாங்கன்னா அது ஒரு பயங்கரமான கவலையாக மனிதன் நினைக்கிறான். ஆனால் இது உண்மையான கவலையா? இது உண்மையான கவலையா? இது ஒருத்தன் கருப்பா இருக்கிறதுங்கிறது அது கவலைக்குரிய ஒரு விஷயமா? அது கவலைக்குரிய விஷயமே கிடையாது. இப்ப உதாரணமா நீங்க பின்னாடி போய் பாருங்க, கருப்பா இருந்தா அசிங்கமா தானே இருக்குது. இப்ப வந்திருக்கக்கூடிய பெண்கள்ல எத்தனை பேர் கருப்பு பருதா போட்டிருக்காங்கன்னு பாருங்க. கருப்பு பிடிக்காது இல்ல, பருதா மட்டும் என் கருப்பு கலர்ல போடுறீங்க. அது கருப்பு தானே. அது மனுஷனை விட அது கருப்பா இருக்கு சொல்ல போனா. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா கருகருன்னு இருக்கு. இது கொஞ்சம் ரெண்டு அப்படியே சிவப்பா இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். அப்ப எல்லா விஷயத்திலையும் நம்ம என்ன செய்யறோம்னா கலரை எல்லாம் நம்ம விரும்ப தான் செய்யறோம். மனிதன் என்று வரக்கூடிய நேரத்தில் தான் கலரை நம்ம வெறுக்கிறோம். என்ன கலரை? இந்த கருப்பு கலரை நம்ம வெறுக்கத்தானே செய்யறோம். அப்ப இதெல்லாம் இந்த கவலை எல்லாம் இருக்குது பாத்தீங்கன்னா, இதெல்லாம் போலியான கவலை. இஸ்லாம் கவலையை பற்றி பேசுகிறது என்று சொன்னால் அந்த கவலை யதார்த்தமான கவலையை பத்தி தான் இஸ்லாமிய மார்க்கம் பேசுமே தவிர போலியான கவலை இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் போலியான கவலைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒண்ணு இல்லை. இப்ப பேரிச்சம்பளம் வைக்கிறாங்க நோன்பு திறக்கிறது. விலை அதிகமான பேரிச்சம்பளம் என்ன கலர்ல இருக்கு? நல்ல கருப்பா தான் இருக்கு. இல்ல எனக்கு வெள்ளை பேரிச்சம்பளம் தான் வேணும்னு யாராவது சொல்லுவோமா? இங்கிற பொருள் இருக்கு இல்லைங்க. இல்ல அது கருப்பா இருக்குது, கருப்பு பேரிச்சம்பளம் வேணாம் அப்படி யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டோம்ல. அப்ப எந்த பொருளை பார்த்து நம்ம ட்ரெஸ்ல கலரை விரும்புறோம், வாகனத்துல கலரை விரும்புறோம், பெயிண்ட்ல கலரை விரும்புறோம், எல்லாம் விரும்பத்தானே செய்யறோம். இந்த மைக்கு கூட கருப்பா தான் இருக்கு. இந்த மைக்கு புளுவா இருந்தா நல்லா தான் இருக்குன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லையில சாதாரணமா எடுத்துக்கிறோம்.
இந்த வெள்ளையை எப்படி நான் சாதாரணமா எடுக்கிறேனோ அதே மாதிரிதான் இந்த கருப்பை எடுக்கிறேன். எல்லாத்தையுமே அப்படித்தான் நம்ம எடுக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த அறிவியல் ரீதியாக விளக்கம் சொல்லும் போது என்ன செய்யறாங்க, அறிவியல் ரீதியாகவே நீங்க இதை பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய லெமினம்னு சொல்லுவோம், மெலனின் 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 சத்துன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இந்த மெலனின் சத்து, அதாவது நிறமி பொருள்னு சொல்லுவாங்க. நிறமி பொருள் வந்து யாருக்கு கூட இருக்குதோ அவங்க வந்து கருப்பா இருப்பாங்க. நிறமி மெலனின் தான் அதுக்கு பேரு. இந்த மெலனின் யாருக்கு அதிகமா இருக்குதோ அவங்க எல்லாமே கருப்பா இருப்பாங்க. இப்ப பாத்தீங்க, உங்களை விட அவர் கொஞ்சம் கருப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஏன்னா அவருக்கு மெலனின் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்ப நானும் கொஞ்சம் கருப்பா தான் இருப்பேன், மெலனின் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்படின்னா என்னது, அது நல்லது, விளங்கிக் கொள்ளலாம். அறிவியல் ரீதியாகவே நீங்க பார்த்தீங்கன்னா, ஏன்னா யாரு வந்து கருப்பாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சில நோய்கள் வராது. உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கின் நோயின்னு சொல்றாங்க, தோல் நோய். தோல் நோயில புற்றுநோய் இருக்கிறது. தோல் நோயிலையும் புற்றுநோய் இருக்குது. அந்த தோல் நோய் புற்றுநோய் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது யாருக்கு வராதுன்னா யார் கருப்பா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வராது. அது பெரிய நோய் புற்றுநோய்ங்கிறது. அது யாருக்கு வராதான், கருப்பா இருக்கிறவங்களுக்கு வராது. அப்படிங்கிறது வந்து அது மூட நம்பிக்கை இல்லை, அறிவியல் ரீதியாக சொல்லக்கூடிய விளக்கம். அந்த சூரிய வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெயிலை எல்லாம் யார் அதிகமா தாங்குவாங்கன்னா கருப்பா இருக்கிறவங்க தாங்கிடுவாங்க. வெள்ளையா இருக்கிறவங்களால தாங்கவே முடியாது. அந்த என்ன ஆகும், அவங்களுக்கு அந்த இது கம்மியா இருக்கிற காரணத்தினால வேகமா வயசாகி போயிடும். இந்த இதெல்லாம் தொங்கி தொங்கி போகுது பாத்தீங்களா, சுருங்குது பாத்தீங்களா. ஒரே வயசுல இருக்கக்கூடிய கருப்பா இருக்கக்கூடிய ஒரு ஆள், அதே மாதிரி வெள்ளையா இருக்கக்கூடிய ஒரு ஆள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து ஆரோக்கியம் கூட இருக்கும், அவருக்கு ஆரோக்கியம் கம்மியா இருக்கும். இவர் வேகமாக வயசான மாதிரியான தோற்றம் இருக்கும், அவர் என்ன செய்வாருன்னா வாலிப பருவத்தில் இருக்கிற மாதிரி. இதெல்லாம் அறிவியல்ல சொல்லத்தானே செய்யறாங்க. அப்ப அறிவியல்லையும் சரி, நாம பயன்படுத்தக்கூடிய முறையிலையும் சரி, கருப்புங்கிறதெல்லாம் வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமா, கவலைக்குரிய விஷயமே கிடையாது. சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இது சம்பந்தமாக நம்மவர்களுக்கு விளக்கம் சொல்லிதானே இருக்கிறாங்க. அறிவியல் சொல்ற மாதிரியே முதல் மனிதர் தோன்றினார் பாத்தீங்களா, அவங்கள பத்தி, அந்த முதல் மனிதரை பத்தி அறிவியல் என்ன சொல்லுது, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பு நிறமான ஒரு மனிதனில் இருந்துதான் எல்லாருமே பிறந்திருப்பாங்க. இந்த ஆப்பிரிக்காவில் பாத்தீங்கன்னா கடுமையான வெயிலா இருக்கும், அங்கதான் வந்து முதல் மனிதர் பிறந்தாராம். முதல் மனிதர் பிறந்த தேசமே என்னதான், இந்த ஆப்பிரிக்கா தேசம் அப்படின்னு அறிவியலும் சொல்லுது. அப்ப அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவர்களுடைய நிறம் வந்து கருப்பாத்தான் இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நிறம் இருக்குது, அது வந்து கருப்பாத்தான் இருக்கும். ஏன், அங்கே உள்ள அந்த வெயிலுக்கு வந்து அவங்கள்ட்ட அந்த, நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, என்ன சொன்னேன், மெலனின், அந்த சத்து வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதை ஈடு கொடுத்தே என்ன செஞ்சாங்கன்னா அவங்க அங்க இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க ஆப்பிரிக்காவில் அப்படித்தானே பாக்குறீங்க. அப்ப முதல் மனிதர் வந்து கருப்பாத்தான் இருந்தாரு. மனிதன் பெருக பெருக என்ன ஆகுதுன்னா அவன் பல நாட்டுக்கு போனான், குளிர் பிரதேசத்துக்கு போனான். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அங்க வெயில் கம்மியாயிரும். வெயில் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும், இந்த சத்து வந்து கம்மியாத்தான் வரும். அப்ப அவனுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் கொஞ்சம் குறைவாத்தான் இருக்கும். இதனாலதான் நிற வேறுபாடுகள் கூட இருக்கிறது. குர்ஆன்ல கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதனாலதான் பேசக்கூடிய மொழி இருக்குல்ல, அதை வந்து இறைவனுடைய அத்தாட்சிங்கிறான், மொழியே இறைவனுடைய அத்தாட்சிங்கிறான். அதே மாதிரி நிறம் இருக்கு பாத்தீங்களா, அதை இறைவனுடைய அத்தாட்சிங்கிறான். குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், மின் ஆயாத்திஹி ஹல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானம் பூமி மாறுபட்டு இருக்கு பாத்தீங்களா, அல்லாஹ் படைச்சிருக்கான் பாத்தீங்களா, அது இறைவனுடைய அத்தாட்சியாக இருக்கிறது. வஹ்திலாஃபி அல்சினத்திக்கும் அல்வானிக்கும், 30வது அத்தியாயத்தினுடைய 22வது வசனம். நீங்க பேசக்கூடிய பல பாஷை இருக்குத, அதே ஆச்சரியமா தானே இருக்கு. இப்ப நான் தமிழ் பேசுறேன், தமிழ் பேசக்கூடிய என்னோட நாக்கு எப்படி ஆடுது, ஒருத்தன் இங்கிலீஷ் பேசுறான், அவனோட நாக்கு எப்படி ஆடும், ரெண்டு பேருக்கு இப்படிதான் ஆடும். இங்கிலீஷ் பேசுறவனுக்கு நாக்கு இப்படி ஆடுது, அப்படி ஆடாது இல்ல. தமிழ் பேசுறவனுக்கு மேலையும் கீழே தான் ஆடும், இங்கிலீஷ் பேசுறவனுக்கு மேலையும் கீழே தான் ஆடும், மலையாளத்துல பேசினாலும் அப்படித்தான் ஆடும். ஆடுறதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஓசை மட்டும் வேற மாதிரி இருக்கு. நான் பேசினா அதை தமிழுங்கிறீங்க, வேற ஒருத்தன் பேசினா மலையாளங்கிறீங்க, இன்னொருத்தன் பேசினா ஹிந்திங்கிறீங்க. அப்ப இது எப்படி மனிதனுடைய சக்தியா, இது மனிதனுடைய சக்தியா இறைவனுடைய சக்தியா? நாக்கு இருக்கிறனாலயா நம்ம பேசுறோம்?
எரும மாட்டுக்கு நாக்கு இருக்க? எரும மாட்டு இருக்குல்ல, நம்மளை விட பெரிய நாக்கு இருக்கு, அது ஏன் பேசல? அதுவும் இப்படியெல்லாம் ஆட்டத்தானே செய்யுது. அது ஆட்டினா மேன் தான் சவுண்டு கேட்குது, வேற மாதிரி சவுண்டு கேட்கல. எரும மாடு நம்மள மாதிரி அது ஆட்டுது, மாடு ஆட்டினா மேனு கேட்கதான் செய்யுது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பாஷை இருக்கு பாத்தீங்கன்னா, இதே ஒரு அதிசயம் தான். என்ன அதிசயம்? இதெல்லாம் இறைவன் தான் இப்படி அமைச்சிருக்கிறான் அப்படிங்கிற அதிசயம் இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரிதான் அல்லாஹ் சொல்றான், அல்வானிக்கும், மனிதன் பேசக்கூடிய அந்த நிறம் இருக்குல்ல, மனிதனுடைய நிறம், அது கருப்பா இருந்தாலும் சரிதான், வேற மாநிறமாக இருந்தாலும் சரிதான், வெளுப்பா அமெரிக்காக்காரன் வெள்ளையா இருக்கிறான் பாத்தீங்கன்னா, இது எல்லாமே என்னுடைய அத்தாட்சியில் உள்ளது என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொன்மொழிகள் எடுத்து பாருங்க. முஸ்னத் அஹ்மதுல 23489வது செய்தி. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இஸ்மாஉ வஅதீஉ, நீங்கள் செவிமடுங்கள், கட்டுப்படுங்கள். இனிஸ்துஅமில அலைக்கும் அபதுன் ஹபசியுன், ஹபசா நாடு இருக்குதே, அது ஆப்பிரிக்கா நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் உங்களுக்கு தலைவராக வந்தாலும், இவர் கருப்பா இருக்கிறாரு அதனால நான் கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லாதீங்க. அவர் முடி சுருண்டு சுருண்டு இருக்குது, அசிங்கமா இருக்குது, அதனால நான் அவர் பேச்ச கேட்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. இந்த கருப்பை மையமா வச்சு ரசூலுல்லாஹ் பேசுறாங்க பாத்தீங்களா? கருப்பை நீங்க வெறுக்கிறீங்க, ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த கருநிறத்தில் இருக்கக்கூடிய ஒருவர், அவருடைய முடியெல்லாம் பங்கரையா இருந்தாலும் அவரு இஸ்லாமிய ஆட்சியாளரா வந்துட்டாரா, அவர் சொல்றதை கேளுங்க, அவர் பேச்சுக்கு நீங்க கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? ஏன் இதை சொல்றாங்க? இது கட்டுப்படக்கூடிய விஷயம் மட்டும் இல்ல, அதுக்கு யார முன்னுதாரணமா காட்டுறாங்க? கருநிற மனிதரை. அப்ப ஹதீஸ் அடிப்படையில நீங்க பார்த்தாலும், குர்ஆன் அடிப்படையில பார்த்தாலும், இந்த கருப்புங்கிற கலர் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு கவலைப்படக்கூடிய விஷயம் எல்லாம் கிடையாது. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா யுஹன்னாஸ், மனித சமுதாயத்தவர்களே, இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்கள் இறைவன் ஒருவன் தான். மனிதர்களை எல்லாம் கூப்பிட்டு மக்கள்கிட்ட சொல்றான், மனிதர்களே அப்படின்னு கூப்பிட்டு பேசுறான், உங்களுடைய இறைவன் ஒருவன் தான். லா ஃபதுலலி அரபியின் அலா அஜமியின், அரபியனுக்கும் அரபி அல்லாத மொழி பேசுறாங்களே அவர்களுக்கும் சிறப்பில் எந்த வேறுபாடும் இல்லை. மொழியால நீ என்ன செய்ய வேணாம், இந்த மொழி தான் சிறந்தது. இப்ப இங்க பேசுறான்ல, என்ன பேசுறான்? மனிதன் தோன்றுவதற்கு முன்னாடியே தமிழ் தோன்றிடுச்சுன்னு முட்டாள்தனமா பேசுறான். இப்படி எல்லாம் தான் பேசக்கூடாதுங்கிறான். மொழியால அவருக்கு அரபு தெரிஞ்சதுனால அவர் சிறந்தவர், அவர் ஆங்கிலம் தெரிஞ்சவரனால அவர் சிறந்தவர். மொழியால எல்லாம் பாகுபாடு படுத்தாதீங்க. அதே மாதிரி வல் அஹ்மர அலா அஸ்வத வலா அஸ்வத அலா அஹ்மர, மாநிறமுடையவரா ஒரு ஆள் இருக்கார், இன்னொரு ஆள் கருப்புடையவரா இருக்கிறார், கருநிறத்துல இருக்கிறார். இவரை விட அவரு ரொம்ப சிறந்தவர், அவரை விட இவர் சிறந்தவர், இப்படி எல்லாம் பேசாதீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? அதனால பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த அர்த்தமற்ற கவலைகள் இருக்கு பாத்தீங்களா, இதையெல்லாம் நினைச்சு நம்ம கவலையெல்லாம் படக்கூடாது. அது ஏன் பெண்களுக்கு கவலை ஏன் வருதுன்னு கேட்டா, நம்மளுக்கு மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு தான், வேற ஒண்ணும் இல்லை. அவங்களுடைய கவலை என்னன்னு கேட்டா, அப்ப அவன் பார்த்தா எவ்வளவு டாப்பா இருக்கா, எவ்வளவு அழகா இருக்கா, நம்ம கருகருன்னா நம்மளுக்கு ஒரு மாப்பிள்ளை அமையாது, நம்மளுக்கு அமைஞ்சாலும் ஒரு கறிக்கட்டமா இருந்தானே அமையும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். இயல்புக்கு மாத்தமாக என்ன நினைச்சிட்டு இருக்கான்? அப்படி பார்த்தா என்ன, இப்ப உலகத்துல கருப்பா இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் மாப்பிள்ளை இல்லாமையா இருக்குது, கல்யாணம் ஆகாமையா இருக்குது. ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய எல்லா பெண்ணுமே கருப்பா தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கல்யாணமே நடக்காமையா இருக்குது. அப்படியெல்லாம் கிடையாது இல்ல. ஆனா நம்மளுடைய வருத்தம், அப்படியான வருத்தம் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு. இதெல்லாம் அவசியமற்ற கவலை, தேவையற்ற கவலை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கென்று பலவிதமான சிறப்புகளை சொன்னாங்களே, காரணம் என்ன? மொழியால அவர் அரபு கிடையாது, பார்க்கறதுக்கு அழகாவும் இருக்க மாட்டார், அழகும் இல்லைங்க, கருப்பாவும் இருப்பார். அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு அப்படி இருந்தா எவ்வளவு கவலைப்படுவோம்னு பாருங்க. அதாவது அழகும் இல்ல, கருகருன்னு இருக்கிறார். அப்ப அது கவலை தரக்கூடிய விஷயம் தானே அது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னைக்காவது
நான் கருப்பா இருக்கிறேன்னு சொல்லி கவலைப்பட்டாங்களா? அப்படி ஏதாவது ஒரு ஹதீஸ்ல படிச்சிருக்கிறீங்களா? இவங்களும் கவலைப்படல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க? அவரை பத்தி சிறப்பித்து தான் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? இன்னீல் அஸ்மாவு ஹஸ்ஹஸத நலைக ஃபில் ஜன்னா. அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு, நீ போடக்கூடிய செருப்போசை இருக்க சொர்க்கத்துல கேட்டேங்கிறாங்க. நீ கருப்பா இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு உன்னை பிடிக்காது, அதனால நீ எல்லாம் வந்து உயர்ந்த சொர்க்கத்துக்கு போக மாட்ட அப்படியே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதாவது அவரு வந்து நம்ம கருப்பா இருக்கிறதுனால தான் நம்மளை வந்து மட்டப்படுத்தி வச்சிருக்கிறான் உலகத்துல அப்படிங்கிற துன்பத்தை அனுபவித்தவர். மொழியால அரபி இல்லை, அதனால நம்மளை வந்து ரொம்ப கேவலப்படுத்துறான் அப்படிங்கிற துன்பத்தை அனுபவித்தவர். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? அதையெல்லாம் மறக்கிற மாதிரி இவருடைய கவலை, அவர் வந்து அது கவலைப்படல. இருந்தாலும் இதன் காரணத்தினால கூட ஒருத்தன் கவலை வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள பாராட்டினாங்களா இல்லையா? அதனால இந்த போலியான கவலை இருக்கு பாத்தீங்களா, அந்த கவலையெல்லாம் நமக்கு அறவே இருக்கவே கூடாது. அதே மாதிரி சில பேர் வந்து ரொம்ப குட்டையா இருப்பாங்க, அது அவங்களுக்கு கவலையா இருக்கு. கூலையா ஒருத்தன் தான் வைங்களேன். ஏன்னா நம்ம அப்படி கிண்டல் பண்ணி பழகிட்டோம்ல. கருப்பா இருந்தா கிண்டல் பண்றது, கூலையா இருந்தா என்னடா கத்திரிக்காய் லெவல்ல இருக்கிறேங்கிறது, நெட்டையா இருந்தா என்னடா முரங்கா மாதிரி இருக்கேங்கிறது, எல்லாத்துக்கும் ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கலாம். நெட்டையா இருக்கிறவனுக்கு முரங்கா, குட்டையா இருக்கிறவனுக்கு கத்திரிக்காய், இப்படி எல்லாம் நம்ம பாக்குறோம்ல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உலகத்துல இப்படி சொல்லி கவலையை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது அவன் தன்னை பத்தியே என்ன செய்வான்? சரி நம்மளே அழகு இல்லை, அவனே வந்து என்ன செய்வான்னா தன்னை வந்து கீழ் மட்டத்தில் அவனே நினைச்சுக்குவான். இந்த மாதிரியான அடிப்படையில் சஹாபாக்கள் இருக்குதானே செஞ்சாங்க. சஹாபாக்கள் இது மாதிரி, அதாவது இதெல்லாம் என்னன்னா கவலைப்படக்கூடிய விஷயம் இல்லைங்கிறதுக்கு தான் இந்த தகவல். மற்ற உண்மையான கவலைகளுக்கு இஸ்லாம் எப்படி தீர்வு சொல்லுதுங்கிறது அது நாளையில இருந்து. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த மக்கள் இருக்கிறாங்களே, உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப ஜுலைப் இப்னு அப்துல்லா, அவரை பார்த்தீங்கன்னா அழகே இல்லாதவர், சஹாபாக்கள்ல அழகே இல்லாத சஹாபி அப்படிங்கிற பட்டியல்ல பார்த்தீங்கன்னா ஜுபைர் இப்னு அப்துல்லா வர்றார். அவரு வந்து குட்டையாத்தான் இருப்பார், ஆளும் குட்டை, அழகும் இல்லை. அவர் யாருன்னு கேட்டா ரசூலுல்லாஹ்வுக்கு பொண்ணு பார்த்தவர். உங்களுக்கு வரலாற்று ரீதியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? அவரு பொண்ணு பார்க்கக்கூடிய அளவிற்கு ரொம்ப நெருக்கத்தோட இருந்தாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு யார் பொண்ணு பாப்பா? சம்பந்தமே இல்லாத ஆளை வந்து பார்ப்பாங்க, அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. என்னுடைய நண்பனுக்காக வேண்டி நான் பார்ப்பேன், என்னுடைய சொந்தக்காரன் அப்படிங்கிறக்காக வேண்டி தான் நான் பார்ப்பேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொண்ணு பார்த்து கொடுத்திருக்கிறாரு. பொண்ணுன்னா எல்லா பொண்ணையும் இவர் தான் பார்த்தாருன்னு இல்ல, எந்த பொண்ணுங்கிறதுக்கு வரலாறு இல்ல. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடிப்பதற்கு இவர் பெண் பார்த்து கொடுத்தார் அப்படிங்கிற வரலாற்று செய்தி இருக்குதானே செய்து. நாம எதுக்கு சொல்ல வரோம்னு கேட்டா, இது ஒரு குறைதான, குட்டையா இருக்கிறது ஒரு குறைதான, அழகா இல்லாம இருக்கிறது ஒரு குறைதான, அது கவலை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தானே. இந்த ஜுலைப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னைக்காவது அதை நினைச்சு கவலைப்பட்டாங்களா? கவலைப்படல. அப்ப இன்னைக்கு உங்களுடைய மகனோ மகளோ இதுக்காக வேண்டி கவலைப்பட்டாங்க, நீங்க என்ன பண்ணணும்? இந்த வரலாறை எடுத்து சொல்லணுமா இல்லையா? நம்மளுக்கு தெரிஞ்சா தானே சொல்லுவோம், நம்மளுக்கே தெரியல, நாம எப்படி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவோம்? அதே மாதிரி இப்ப சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவருக்கு என்ன குறை? அந்த சஹாபியை கேள்விப்பட்டிருக்கிறீங்கல்ல, சாபித் இப்னு கைஸ்னு சிறந்த சஹாபி. அவருக்கு என்ன குரல்னா, அந்த குரல் இருக்கு பாத்தீங்களா, அசிங்கமா இருக்கும், கடினமாகவும் இருக்கும். அது சில பேர்த்த பார்த்தீங்கன்னா என்னன்னா, அந்த பொம்பளை குரல்ல பேசுவான் பார்த்தீங்களா, சில பேர் பார்க்கறதுக்கு கம்பீரமா இருப்பான், ஆனா பேச்சை பார்த்தீங்கன்னா பொம்பளை குரல் மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில பெண்களை பார்த்தீங்கன்னா பேசுறது இருந்தப்போ அப்படிங்கிறத ஆம்பளை குரல்ல பேசுவாங்க, உருவத்தில் பெண்ணா இருப்பாங்க, குரல் எப்படி இருக்கும். அப்ப சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேல உதட்டுல வந்து மீசையெல்லாம் வந்துருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு கவலை தரக்கூடிய விஷயமா இருக்குங்க. நம்மளுக்கு அது தெரியாது, ஏன்னா நம்மளுக்கு அது வரலையில. அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு என்னடா நம்மளை அல்லாஹ் இப்படி படைச்சிட்டான், நம்மளையே வந்து இந்த நிலையில படைச்சிட்டான் அப்படிங்கிற கவலையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இந்த கவலையெல்லாம் கவலையாகவே எடுக்கக்கூடாது. ஏன்? இது வந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படித்தான் வந்து என்ன செஞ்சிருக்கு. இது வந்து ஒரு குறை இல்லை, இது படைப்பே இப்படித்தான். குறைங்கிறது வேற, படைப்பின் முறையேங்கிறது வேற. இந்த கருப்பா இருக்கிறது எப்படி இயல்போ
அதே மாதிரிதான் குட்டையா இருக்கிறார். அப்ப சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குரலும் கடினம், கேட்கறதுக்கு அவ்வளவு ரசனையாக என்ன செய்யாது, அவருடைய குரல் இருக்கார். அவர் கவலைப்பட்டாரா? கவலைப்படல. அதே மாதிரி ஜாஹிர் இப்னு ஹராம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சஹாபி. இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பிரியமானவரா இருந்தார். அவர் யாருன்னு கேட்டா, அவர் ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒதுக்கப்பட்ட ஊருன்னு, அந்த மாதிரியான ஒரு ஊரை சேர்ந்தவர். அவரும் அழகில்லாதவரா இருந்தார், அடிமையாக வேற இருந்தார். அவர் என்னன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு தடவை வர்றார். ஏன்னா அடிமைகளை வேலைக்காரனா தானே வச்சிருப்பாங்க, பொருளை வியாபாரம் பண்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அப்படி பின்னாடி அப்படி மெதுவா போறாங்க. அவர் அங்க நின்று பொருளை கூவி கூவி விற்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடியே மெதுவா போய் அவர் அப்படி கட்டி பிடிக்கிறாங்க. பின்னாடி போய் நம்ம இப்படி பிடிப்போம் பாத்தீங்கன்னா, நண்பன் மாதிரி. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அவர் கருப்பா இருக்கிறாரு, நாம அவர்கிட்டலாம் உரசக்கூடாது அப்படியெல்லாம் இல்ல. ரொம்ப எளிதாக என்ன செய்யறாங்க, ரசூல்லா போய் கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மை யஸ்தரி ஹாதல் அபுத, இந்த அடிமையை யாராவது விலைக்கு வாங்குவீங்களான்னு கேட்கறாங்க. ஏன்னா அவர் அடிமையா தான் இருக்கிறாரு. யாராவது விலைக்கு வாங்கி உரிமை இட்டா தான் இவர் சுதந்திரத்துல வருவார். அந்த காலத்துல இவர் அடிமையா இருக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, நானும் விரும்பக்கூடிய ஆளுதான் அவரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி பின்னாடி போய் அப்படி கட்டி பிடிச்சு, இந்த அடிமை யாராவது விலைக்கு வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி ரசூல்லா கேட்கிறாங்க. அதுக்கு அவரே என்ன சொல்றாருன்னு கேட்டா, யார சொல்லலாம், அவர் என்ன சொல்றாருன்னா, தஜிதுனி காசிதா, நானே ரொம்ப அசிங்கமா இருக்கிற, மக்களால் கேவலப்படுத்தப்படக்கூடிய ஒரு லிஸ்ட்ல நான் இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன யாராவது விலைக்கு வாங்குவாங்களா, விலைக்கு வாங்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவர் தன்னையவே என்ன செய்யறாருன்னு கேட்டா, இதான் தாழ்வு மனப்பான்மைங்கிறது. தாழ்வு மனப்பான்மை நம்மளுக்கு வருது பாத்தீங்களா, இந்த தாழ்வு மனப்பான்மையில அவர் இருக்கிறார். அதனால அவர் என்ன சொல்றாரு, நானே ஒரு அடிமை, நான் அழகில்லாம வேற இருக்கிறேன், என்ன யாரு வாங்கி உரிமையிடுவா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, வருத்தத்தோட சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீ லைசத்து பி காசிதீன், நீ இழிவிற்குரியவன் அல்ல, நீ உன்னை தாழ்மையானவன் சொல்லி நீ நினைக்கிறீல, நீ தாழ்மைக்குரியவன் அல்ல, அல்லாஹ்விடத்துல நீ தான் சிறந்தவன். எப்படிப்பட்ட வார்த்தைன்னு பாரு. அவரு தன்னை கீழ் நிலையில அவர் தன்னை யோசிக்கிறார். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, இல்ல அல்லாஹ்வுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குங்கிறாங்க. இது எதுக்கு சொல்ல வர்றாங்க, இது அர்த்தமற்ற கவலை. நீ உன்னை கீழ் நிலையில நீ நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது நீ தேவையில்லாம கவலைப்படுற. அதாவது என்னன்னா ஒரு கற்பனை கவலை. கற்பனை கவலையெல்லாம் நம்ம தீர்க்க முடியாதுங்க. இந்த கவலை வந்துச்சா, இது மார்க்க ரீதியில பாக்குறோம், இதுக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்காதீங்கிறது, கொடுக்க கூடாது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல கூட பள்ளிவாசல்ல ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க தான் அந்த பள்ளிவாசல சுத்தம் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க மௌத்தா போயிட்டாங்க. அந்த பெண்மணி எப்படிப்பட்டவன, கருகருன்னு தான் இருப்பாங்க. பெண்களுக்கு தான் அதிகமான கவலை. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த கருப்பான பெண், பள்ளிவாசலில் பணி செய்து கொண்டிருந்த பெண் மௌத்தா போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லாம என்ன பண்றாங்கன்னா, தூக்கி அடக்கம் பண்ணிடுறாங்க. யாரு, சஹாபாக்கள். ஏன் அடக்கம் பண்றாங்க, இவங்க அந்த அளவுக்கு பேர் உள்ள ஆள் இல்லையில, ஒதுக்கப்பட்ட ஒரு ஆள் மாதிரி உள்ள ஆள் தானே, கூற்ற வேலை தானே பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லாம போய் அடக்கமும் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னா, பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. எங்க வழக்கமா கூட்டக்கூடிய பெண்மணி எங்க இல்லையா, அவங்க மௌத்தா போயிட்டாங்கல்ல, அவங்க நாங்க அடக்கம் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரியான தகவலை சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு கவலைப்படுறாங்க. ஏன் நீங்க நம்மள்ட்ட சொல்லல, அவங்களை அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை காட்டுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த கபருக்கு போய் அதுக்கு முன்னாடி நின்றுகிட்டு என்ன பண்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. நம்ம பார்க்கத்தானே செய்யறோம், இறை தூதரனுடைய துவா. அப்ப இது ஒரு கருப்பு பெண்ணாச்சே, ஒதுக்கப்பட்டவங்களாச்சே, அப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்களா, இல்ல. அவங்களுக்கு ஏன் பிரார்த்தனை பண்ணாங்க, பிரார்த்தனை பண்ணதுக்கு என்ன காரணம், யாரா இருந்தாலும் இது மாதிரியான அற்பமான விஷயத்துக்காக வேண்டியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. கவலை மனுஷனுக்கு வரும். இந்த கவலை வந்துச்சுன்னா நான் உனக்கு அதற்கான மாற்று வழியை நான் சொல்றேன், அதை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு ரிலீஃப் ஆயிரும். இந்த கவலை வந்துச்சா,
அதுக்கு நான் அவருக்கு மாற்று வழியை சொல்றேன். அதன் அடிப்படையில் நீ சிந்திச்சா உனக்கு ரிலீஃப் ஆயிரும். ஆனா இதெல்லாம் என்ன கவலை? இதெல்லாம் தேவையற்ற கவலை. அதே மாதிரி பாருங்க, இன்னொரு சஹாபி, அவர் பேர் வரல. அவர் எப்படிப்பட்டவர்னா ரஜுலுன் அஸ்வதுல் லௌனி, ரொம்ப கருப்பா இருப்பார். கபீஹுல் வஜ்ஹி, அதே மாதிரி ரொம்ப அசிங்கமாவும் இருப்பார். கருகருன்னு இருப்பாரு, ரொம்ப அசிங்கமாவும் இருப்பார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சஹாபி என்ன செய்யறாருன்னா ரசூலாட்ட வர்றார். வந்து அவரு கேட்கிறார், பஹல் இன் காத்தல் ஃபீ சபீலில்லாஹ் அத்குல் ஜன்னா, நான் வந்து இந்த போர்க்களத்துல பங்கு கொண்டு மௌத்தா போயிட்டேன். மௌத்தா போயிட்டு அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் கொடுப்பானா? அவர் ஏன் அப்படி கேள்வி கேட்கிறாருன்னா, ரொம்ப அசிங்கமா இருக்கிறாருல்ல, ரொம்ப கருகருன்னு இருக்கிறாருல்ல. அப்ப அல்லாஹ்வுக்கு எப்படி கருப்பு கலர் எப்படி பிடிக்கும்? அசிங்கமான அவர் என்ன சிந்திக்கலன்னா, படைச்சதே அல்லாஹ்னு அவர் சிந்திக்கல. இவரை கருப்பா படைச்சது யாரு? அல்லாஹ் தானே படைச்சான். அசிங்கமா படைச்சது யாரு? அல்லாஹ் தானே படைச்சான். அவருக்கு அந்த சிந்தனை போடல. அவர் என்ன கேட்கிறாரு? நான் போர்க்களத்துல ஈடுபடுறேன், என் உயிர் போயிருச்சு, இப்ப அல்லாஹ் வந்து எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பானான்னு கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? ஆமா, உன்னுடைய உருவத்தையெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான், நீ பங்கரையா இருக்கிறேன்னெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான், உனக்கு சொர்க்கம் உறுதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, கது பையலல்லாஹு வஜ்ஹஹு, அதே மாதிரி தையப ரீஹஹு, அல்லாஹ் அவனுடைய முகத்தை மறுமை நாளில் வெண்மையாக்கி விடுவான். அதே மாதிரி அவரை மனமுள்ள ஒரு ஆளாக, மனம்னா அவர் கிட்ட போனாவே ஒரு நறுமண வீசுற மாதிரி அல்லாஹ் மாற்றி விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி அவர் வாழ்நாள்லயே அவர் மேல என்ன இருக்கும்? அத்தர் போட தேவையில்லைங்க. பக்கத்துல, அதாவது மனிதன் வந்து அண்டி போறதுக்கு யாராவது ஒரு அத்தர் பூசிட்டு வந்தான்னு வைங்களேன், நல்ல மனமா இருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படி அவர் கிட்டயே நம்ம போவோம், என்ன மனம் நம்ம சுவாசிச்சு பார்ப்போம். பாத்தீங்களா? அந்த மாதிரி அல்லாஹ் வந்து அவருடைய முகத்தை வெண்மையாக்குவான். அதே மாதிரி அவர் மேல மனமுடைய ஒரு தன்மையை உருவாக்குவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? இது முஸ்னத் அஹ்மதுல 12596 இந்த செய்தியை நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். அதனால கவலைகளை பொறுத்த வரைக்கும் முதலாவதாக நாம விளங்க வேண்டிய விஷயம் என்ன? கவலை இல்லாத மனிதன் உலகில் இல்லை. இத முதல்ல நம்ம உள்வாங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னா நாம வந்து மனிதனுடைய கற்பனை அப்படித்தான் இருக்கும். நம்மளுக்கு உண்டு, அல்லாஹ் நம்மளைத்தான் இப்படி சோதிக்கிறானே சொல்றாங்கல்ல. அல்லாஹ் நம்ம கடுமையா சோதிக்கிறான், அல்லாஹ் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி சோதிக்கிறான். அப்படி எல்லாம் ஒரு அதிருப்தியோட பேசக்கூடிய நிலைப்பாட்டை யார்கிட்ட பார்க்கிறோம்? முஸ்லிம்கள்ட்டே நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் இஸ்லாம் முதலாக என்ன சொல்லுது? எந்த மனிதனா இருந்தாலும் கவலை ஏற்படக்கூடிய விதத்துல தான் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான்? அவனை படைத்திருக்கிறான் அப்படிங்கிற ஒண்ணு. ரெண்டாவது என்ன? அதே நேரம் தேவையற்ற கவலைகள் இருக்குல்ல, அவசியமற்ற கவலை, இந்த கவலைகள் உங்களுக்குள்ள வரக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. பாத்தீங்களா? அப்ப இந்த தலைப்புல முதல்ல நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டா, இந்த ரெண்டு முதல்ல நம்ம அடிப்படையாக புரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் உண்மையான கவலை இருக்குத, குடும்ப ரீதியான கவலை இருக்குத, தொழில் ரீதியான கவலை இருக்குத, இந்த கவலை பத்தி எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்னா நுழைஞ்சு நம்ம பார்த்தோம்னு வைங்களேன். பொதுவாக மனிதனுக்கு வந்து ரொம்ப கவலை ஏற்படுத்தக்கூடியது என்னது? ரொம்ப பெரிய கவலை என்னது? உடல் ரீதியான கவலை தான். ஏன்னா அவனை வந்து சோர்வாக்கிரும் இல்ல, நோய் இருக்குது பாத்தீங்களா? நோய் ஏற்பட்டாவே மனிதனுக்கு வந்து ரொம்ப கவலையாகி போயிடும். அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. தலைவலி வந்தவன என்ன செய்யாது? அப்படி கவலை வராது. இப்ப எனக்கு என்னமோ திடீர்னு என்ன செஞ்சிடும்? ஏதாவது ஒரு நோய் வந்துடும். திடீர்னு பாத்தீங்கன்னா என் மகளுக்கு வந்துடும், திடீர்னு பாத்தீங்கன்னா என் மனைவிக்கு வந்துடும். இப்படி சங்கிலி தொடராக சில பேர் என்ன செய்வாங்க? நோய்களை சந்திப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப விரக்தியா இருக்கு. என்னடா அது, ஒருத்தன் தொழுகக்கூடிய நபரா இருந்தான்னு வைங்களேன், பள்ளிவாசலுக்கு வரவனா இருந்தா அவன் என்ன நினைப்பான்? அவனுக்கு என்ன ஓடும்? என்னடா அவன் தெல்லவாரியா சுத்துறான், அவன் ஆரோக்கியமா அவன் சுத்திக்கிட்டு இருக்கிறான், நாம 5 நேரம் பள்ளிவாசலுக்கு போறோம், நோன்பு வைக்கிறோம், அப்படியெல்லாம் நம்ம பண்ணத்தானே செய்யறோம். எத்தனையோ தான தர்மங்கள் எல்லாம் பண்றோம். இங்க என்னடான்னா நம்ம பொண்டாட்டிக்கு வந்து இடுப்பு வலிங்கிறா, எனக்கு முதுகு வலியா இருக்குது, என்னுடைய மகளுக்கு வந்து அது வேற மாதிரியான வழியா இருக்குது. ஏன்னா சில பேர்த்த பார்த்தீங்கன்னா அவன் சம்பாதிக்கிற காசெல்லாம் ஆஸ்பத்திரியில் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பான். நோய்ங்கிறது இன்னைக்கு அந்த அளவுக்கு பெருகி போச்சு இல்ல.
திருவிதாங்கோட்டில் எத்தனை சந்தை இருக்கு? சந்தை இருக்கு இல்லைங்க, எத்தனை சந்தை இருக்கு? ஒரே சந்தை தான் இருக்கு. கிளினிக் எவ்வளவு இருக்கு? கிளினிக் 1 இருக்குதா இல்ல 7 இருக்கா? திருவிதாங்கோட்டில் ஊர் சின்ன ஊர் தான், சின்ன ஊர் தானே. அப்ப சந்தையை பார்த்தீங்கன்னா ஒரு சந்தை தான் இருக்குது, கிளினிக் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு. காரணம் என்ன? அந்த அளவுக்கு நோயாளிகள் இருக்காங்கன்னு அர்த்தம். தான் உங்களுக்கு மீன் வாங்குறதுக்கு ஒரு சந்தை போதும், காய்கறி வாங்குறதுக்கு ஒரு சந்தை போதும். ஆனா இந்த நோய் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா இப்போ கூட என்ன பண்ணுவாங்க, வீட்டில் எல்லாத்தையும் ஒரு டப்பா இருக்கும். இது வந்து வாப்பா போடாது, இது அம்மா போடாது. என்ன டப்பா? அந்த காலத்தில் வந்து வெத்தலை டப்பா தான் வச்சுருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் மாத்திரை டப்பாவா இருக்குல்ல. ஆளாளுக்கு ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ. நீங்கள் வரும்போது அந்த கத்திரிக்காய் 1/4 கிலோ, வெண்டைக்காய் ஒரு 3/4 கிலோ, அது மறக்காமல் அந்த டாக்டர் எழுதி கொடுத்தாருல, அதையும் நீங்கள் வாங்கிட்டு வந்துருங்கிறது இருக்கா இல்லையா? நம்ம பார்க்குறோம்ல. இதெல்லாம் நம்மளுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்குங்க, இருக்குதானே செய்யுது. அப்ப இந்த மாதிரியான கவலை ஏற்படும் போது மனிதன் என்ன செய்வான்னா சோர்வடைஞ்சிருவான். அதையும் குறிப்பா ஈமான் இருக்கக்கூடிய நேரத்துல பள்ளிவாசலோட நம்ம தொடர்பு இருக்கிறோம், நம்ம குர்ஆன் எல்லாம் படிக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னன்னா, நம்ம வெளியே சொல்ல மாட்டோம். என்னடா தொழுது பயனே இல்லையே, என்னமோ தொழுதா உங்களுக்கு நோய் வராதுன்னு அல்ல எங்கேயாவது குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானா? அப்படி எங்கேயாவது இருக்காங்கிறான். தொழுகனை நீங்க தொழுதீங்கன்னா, நோன்பு வச்சீங்கன்னா உங்களுக்கு வயிறு வலியே வராது, அந்த நோய் வராது, இந்த நோய் வராது, அப்படி ஏதாவது இருக்குதா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா நாம என்ன செய்யறோம், அப்படி நினைச்சுக்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? அப்ப இது மாதிரியான கட்டத்தில் இப்ப உலகத்தை பொறுத்த வரைக்கும், உலகத்துல வந்து இந்த கவலையோடு ஒருத்தன் போனான்னு வைங்களா, அவன் என்னதான் அவன் சொல்லி கொடுப்பான்? அவனுக்கு கடுமையான நோய் இருக்குது, ரொம்ப கவலைப்படுறான். அவன் வேற ஒருத்தன் போய் ஆலோசனை கேட்டான், அவன் என்னதான் சொல்லுவான்? அவன் அந்த நீங்க வந்து ஒண்ணு பண்ணுங்க, நேரம் நீங்க திருவனந்தபுரம் கிம்ஸுக்கு கிளம்பி, அதுதான் கரெக்டான இடம். என்னது? நீங்க அங்க போ. அவன் அங்க போவான், அங்க போய் ஒரு வாரம் என்ன செய்வான், அங்க போய் பார்ப்பான். அங்கிருந்து ஒருத்தன் பெங்களூருக்கு அனுப்புவான். இப்படியெல்லாம் இருக்குதானே செய்யுது. எத்தனையோ பேர் நம்ம சந்திக்கிறோம்ல. அப்ப குடும்பத்தோட என்ன செய்யறது, நம்ம டூர் போற மாதிரி குடும்பத்தோட போய் ஆஸ்பத்திரியில் என்ன செய்யறது, குடும்பத்தோட போய் உட்காந்து கிடக்கிறது. இதெல்லாம் அவங்களுக்கு விரக்தி ஏற்படுத்துமா இல்லையா? கடைசியில என்னன்னா அவனுக்கு இறை நம்பிக்கையை ஆட்டம் காணுங்க. இந்த நோய் வந்துருச்சுன்னாவே இறை நம்பிக்கை என்ன செஞ்சிடும், அப்படி ஆட்டம் கண்டு போயிடும். ஆனா நீங்க வந்து ஒரு முஸ்லீமா இருக்கிறீங்கன்னு வைங்களேன், வந்து இஸ்லாத்துல கேட்கறீங்க, நோய்ங்கிறது இருக்கத்தான் செய்யுது, நோய் வரத்தான் செய்யும், அப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லுது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, யாருக்கு வந்து இந்த நோய் எல்லாம் வருகிறதோ, ரசூலுல்லாஹ்ட்ட கூட ஒரு சஹாபி வருவார். அப்ப அவர்கிட்ட கேட்பாங்க ரசூலுல்லாஹ், என்ன கேட்பாங்க, உங்களுக்கு வந்து அந்த சுதா ஏதாவது ஏற்படுதான்னு கேட்பாங்க. சுதானா என்னன்னு கேட்டா, அதான் இந்த உடல் ரீதியா அந்த காய்ச்சலை பத்தி கேட்கறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. தலைவலி இருக்குல்ல, தலைவலி ஏற்பட்டிருக்கா உங்களுக்குன்னு கேட்கறாங்க. இல்ல தலைவலி நம்மளுக்கு ஏற்பட்டதே இல்லைங்கிறார் அவரு. அதே மாதிரி என்னது, காய்ச்சல் சம்பந்தமா கேட்கற, தலைவலியும் கேட்கறாங்க, காய்ச்சலையும் கேட்கறாங்க. ரெண்டுமே எனக்கு ஏற்பட்டது இல்லையே, நான் பிறந்ததுல இருந்து எனக்கு ஒண்ணுமே ஏற்பட்டது இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி இல்ல, ஒரு வெளியூர்ல இருந்து ஒரு ஆள் வர்றார். அவர்கிட்ட தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்கறாங்க. அவர் வயசான ஆளு என்ன பதில் சொல்றாரு, எனக்கு தலைவலி வந்ததே கிடையாது, எனக்கு காய்ச்சல் ஏற்பட்டதே கிடையாது. நாம இவரை பத்தி என்ன சொல்லுவோம், 70 வயசாச்சு. அப்படி சில பேர் பெருமையா சொல்லுவாங்கல்ல, 70 வயசுல நான் சாப்பிட்டதே கிடையாது அப்படி இருப்பாங்க. சில பேர் ஆரோக்கியமாவே இருப்பாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விசாரிக்கிறாங்க. அவர் இந்த பதில் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் போயிட்டார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை கூப்பிட்டு சொல்றாங்க, மன் அஹப்ப அன் யன்துர இலா அஹ்லின் நாரி ஃபல் யன்துர் இலா ஹாதா. உங்களில் யாராவது ஒருவர் நரகவாசியை பார்ப்பதாக இருந்தால் இவரை பார்த்துக்குங்கிறார். யார? அவர் எனக்கு நோயே வந்ததில்லைங்கிறார், தலைவலி கூட எனக்கு வந்ததில்லைங்கிறாரு. நாம என்ன பண்ணுவோம், அத பாக்கியம் நம்ம சொல்லுவோம், பாக்கியம் தான் நம்ம சொல்லுவோம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இவருக்கு தலைவலியே வரலன்னு சொல்றாரு இல்ல, இவருக்கு வந்து வயிற்று வலியே வரலன்னு சொல்றாரு இல்ல. உலகத்திலேயே நீங்க யாரையாவது நரகவாதியை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் இவரை பார்த்துக்குங்கிறான். இப்படி யாராவது உலகத்தில் சொல்லுவாங்களா? ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறாங்களே, ஏதாவது காரணம் புரியுதா? ஏன் இப்படி சொன்னாங்க? யாருக்காவது விளங்குதா சொல்லுங்க, ஏன் சொன்னாங்க இப்படி? இப்படி யாரு உலகத்துல சொன்னால போட்டு நம்ம திட்டிக்கிட்டு இருப்போம். பாருங்க நபிலாம் இப்படி சொல்லி இருக்கிறாங்கல்ல. இந்த ஹதீஸ ஒரு ஆள் வந்து படிக்கிறாரு, படிச்சு போட்டு உங்கள்ட்ட வந்து கேட்கிறாரு, என்னடா அது நோயே இல்லைன்னு ஒருத்தர் இருக்கிறான், தலைவலி வரலங்கிறான் ஒருத்தன்,
அவனை போய் நரகவாதின்னு சொன்னா என்னது அர்த்தம் இல்லாத மார்க்கமாவில் இருக்குது? அப்படி கேட்பானா இல்லையா? அப்ப கேட்டா நம்ம என்ன செய்யறது? அதுக்கப்புறம் தான் நம்ம விடைய தேட போவோம். அப்படிதான் நம்ம செய்வோம். ஏன் ரசூலுல்லாஹ் அதை சொன்னாங்க? இந்த கேள்வியை நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட விட்டுறேன், நீங்க தேடி பாருங்க ஏதாவது ஒரு பதில ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம என்ன செஞ்சிருவோம், நோய் சம்பந்தமாக ஏற்படக்கூடிய கவலை இருக்குல்ல, ஏன்னா அதுதான் மனிதனை ரொம்ப ரொம்ப வாட்டி எடுத்து கொண்டிருக்கக்கூடிய கவலையாக இருக்கிறது. குழந்தை நோய், அம்மாவுக்கு நோய், எல்லாத்துக்கும் அப்படி நோய்ங்கிறது. இது சம்பந்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன, எத்தனை நோய்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள், அதை அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியெல்லாம் நம்ம எடுத்து சொன்னோன்னு வைங்களேன், அதை விட ஒரு சிறந்த மருந்து ஒண்ணுமே இருக்காது. ரமலானோடைய நம்ம அதையெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம். இன்னைக்கு அறகுறையா தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா குழப்பமாவே இருக்கும். என்னடா தலைவலி வரலன்னா என்னத்தை பேசிட்டு போறாரு, தலைவலி வரலன்னா நரகவாதின்னு பேசிட்டு போறாரு, நாளைக்கு பயானுக்கு வேற மாத்துங்கன்னு சொன்னாலும் சொல்லலாம். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு நல்ல ஆழமான கருத்துக்கள் இருக்கிறது. அதை கேட்டா தலைவலி வந்தவன் என்ன செய்வானா, சந்தோஷப்படுவான். வயிற்று வலி வந்தவன் சந்தோஷப்படுவான். கால் எலும்பு அவனுக்கு முறிஞ்சு போச்சு, அவனுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அதுக்காக வேண்டி போய் கீழே உண்டு அடிபடணும்னு அதுக்கு அர்த்தம் இல்லை, விளங்குதுங்களா? ஆனா அவன் சந்தோஷப்படுவான். அவன் சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த உளவியல் ரீதியான இந்த கவலைகள் எல்லாம் ஏற்படும் போது, வா நான் உனக்கு வழி காட்டுறேன், நீ யார்கிட்ட நீ போற, யார்கிட்ட உனக்கு இதுக்கு மருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய பல வழிமுறைகளை நம்ம அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதை நாளை முதல் நம்ம என்ன செய்யலாம், பட்டியலிட்டு அதை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையிலே நம்மளுடைய மனதை தேர்ச்சி பெற்ற மனதாக, வலுவான மனதாக, ஈமானிய உணர்வுள்ள மனதாக மாற்ற அவசியமா நம்மளே என்ன செய்வோம், முயற்சிப்போம். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடர்வோம். சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.